என் ஸ்டேஜில் சொன்ன மாதிரியே ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் நேற்று தான் ஆக்சுவலாக ரிசல்ட் வந்துச்சு, மதியம் தான் வந்துச்சு. நானே பார்க்கல. ஒரு 15 days வந்து ஆல்ரெடி ஸ்டாஃப் ஒருத்தங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டாஃபாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண வந்து ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு பர்சனலாக வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்தோம், நிறைய பேருக்கு நிறைய கைட் பண்ணோம். பட் அவங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸே அங்கே வந்து நிறைய பேர் இந்த வாட்டி வந்து கிளியர் பண்ணாங்க, ஹாப்பியாக இருந்துச்சு. பட் அடுத்தது கிளாஸ் வந்து எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு ஃபேஸ் பண்ண முடியல. யாராவது எதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அதனாலே வந்து நான் அந்த 15 days வந்து கம்ப்ளீட்டாக ஏதோ காட்டுவாசி மாதிரி ஆகிட்டேன். ஃபோன்லாம் வாட்ஸ்அப்லாம் தூக்கி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன், சிம்மு எல்லாத்தையுமே கழட்டி போட்டேன், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன். சரி எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியும், நான் ஒரு சரியான சோம்பேறி. 1 year தான் டைம் வச்சுட்டு உள்ளே வந்தேன். அதுக்கு மேலாம் உட்காந்துலாம் என்னால் படிக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா நான் அப்படி உட்காந்து படிக்கிற மாதிரி ஆள் இல்லை. சரி அதனால் வந்து அந்த 1 year டைமுக்குள்ளே வரலன்னு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். நேற்று ரிசல்ட் வந்தது வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் ஹாப்பியாக இருந்துச்சு. பாதி எந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்ததில் ஹாப்பியாக இருக்கோ, மீதி இன்னொரு பக்கம் என்னென்னா என்னோட அந்த மொத்த ஃப்ரெண்ட்ஸ் செட்டு கூட வந்து இந்த செட்டோட நானுமே வந்துட்டேன் அப்படின்றது தான் எனக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சு. நம்ம மட்டும் விட்டு போன மாதிரி இருந்துச்சு, அதுலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும்னா எல்லோரும் மாதிரியும் அப்பா அம்மா தான். உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப தேங்க் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா என்ன மாதிரி வந்து ஒரு பையன் எனக்கு பிறந்தாங்கன்னா நான் எப்போயோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுருப்பேன், நீ போடா அப்படின்ட்டு. ஏன்னா நான் வந்து ரொம்ப அது வேணும் இது வேணும்னு பாடலாம் படுத்த மாட்டேன். ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருப்பேன், என் விஷயத்தை நானே வந்து பார்த்துப்பேன் அப்படின்ட்டு இருப்பேன். காலேஜ் வந்து 4th year முடிக்கும் போதே நான் ஒரு ஐடி கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன். நல்ல சேலரி தான், 5 lakh வந்து பெர் annum கொடுத்துருந்தாங்க. அப்போ இதுதான் லைஃப் அப்படி. ஏன்னா என்ன பிரச்சனைனா நான் ஒரு டெசிஷனில் வந்து ஒரு 6 மாதம் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு வேறு ஏதாவது மாறிடுவேன். ஸோ வீட்டில் நான் எடுத்த டெசிஷன்லாம் அப்படி எடுத்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கம்பெனியில் இருந்தேன் 6 months அங்கே. அதுக்கப்புறம் ஐடியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர் கம்பெனிக்கு வந்து மாறிட்டேன். அங்கே ஒரு 6 months வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து வீட்டிலேருந்து ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிச்சா சரி நம்ம பையன் இங்கே போயிருக்கான், இங்கே செட்டில் ஆயிரும் அப்படின்னு யோசிப்பாங்க. 6 மாதம் கழிச்சு இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டுருவேன். அப்பயும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நீ இதை பார்த்துக்கணும், நீ இதை பண்ணணும் அப்படின்லாம் சொன்னதில்லை. உன்னைய பார்த்துக்க, நீ கரெக்டாக இருந்துக்க, உனக்கு எவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா 2 பேருமே அதில் வந்து பெரிய ரோலு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து தேங்க் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆப்வியஸாக அகாடமியில் கிடச்ச வந்து ஒரு செட்டு. எனக்கு வந்து நான் இப்போ ஓப்பனாக சொல்லணுன்னா ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் பிளேஸு, நான் வேலை பார்த்த அந்த 2 இடத்துல எல்லா இடத்துலையுமே கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் செட்டை விட இங்கே வந்து கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் செட் வந்து எனக்கு ரொம்ப வந்து ட்ரூவாக இருந்தாங்க. ரொம்ப ஹானஸ்ட்டாக, அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியூராக இருந்துச்சு. எனக்கு அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஒர்க் பிளேஸ்லலாம் ரொம்ப அது ப்ரைவேட்டில் வேலை பார்த்துருந்தா வந்து தெரியும், ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒரு 20 பேர் இருக்காங்க. எனக்கு வந்து டெய்லி இன்ஸ்டியூட் வர்றதே ரொம்ப வந்து படிக்கிறதுக்கு வரோம், ஒரு கஷ்டப்பட்டு வந்து ஏதோ பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலே இருக்காது. ரொம்ப ஜாலியாக வந்துருக்கும். கிளாஸ் வந்தால் அந்த லாஸ்ட் பெஞ்சு ஒரு 20 பேர் எப்பயும், ஸ்டடி ஹால் வந்தால் ஒரு 20 பேர் எப்பயும், ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கும். ரொம்ப பர்டிகுலராக சொல்லணுன்னா 2 பில்லர் உள்ளே வந்தோடனே, ஒன்று பழனிசாமி, இன்னொன்று வந்து வினோத். 2 பேரும் வந்து 2 தூண் மாதிரி எனக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த ஓரியண்டல் இன்சூரன்ஸ் வந்து ஆக்சுவலாக எனக்கு நான் எழுதின ஃபஸ்ட்டு மெயின்ஸு ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாமுக்கு முன்னாடி, கரெக்டாக 1 day முன்னாடி சென்னையில் வந்து எனக்கு மெயின்ஸு மொதல் எக்ஸாம் இது. எனக்கு வந்து சும்மா நான் மெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எல்லாம் மெயின்ஸ்னால் ரொம்ப பயமுறுத்துறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்ட்டு வந்து இப்போ எழுதுனது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்னை வந்து அப்போ அந்த ஷார்ட் டைமில் ஜான்லேருந்து அந்த மார்ச்சுக்குள்ளே என்னை வந்து A to Z பேங்கிங் ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து அந்த 2 பேர் தான், பழனிசாமி, வினோத். பழனி சொல்லணுன்னா எனக்கு வந்து ஒரு கூட பிறக்காத அண்ணன் மாதிரி. அவன் வந்து சொன்ன மாதிரி, அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவன் இங்கே 5 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவான். அவன் நேரமாக என்னன்னு தெரில, 5 வருஷம் கடைசி எனக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னே அவன் இங்கே உட்காந்த மாதிரி அந்த 5 வருஷத்துக்கு உள்ள டேட்டாவை எனக்கு அந்த 3 மாதத்துலேயே வந்து எனக்குள்ளே வந்து ஃபிட் பண்ணான். எந்த வித இவன் ஒரு வேளை பாஸ் ஆயிடுவானோ அப்படின்ற எந்த விதமுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து சொல்லி கொடுத்தான். ரொம்ப பேசிக்லேருந்தே வந்து சொல்லி தருவான், எத்தனை தாட்டி கேட்டாலும் வந்து சொல்லி தருவான். பேங்கிங்னு நான் சொல்கிறப்ப படிப்பை மட்டும் சொல்லி தர மாட்டான், இங்கே நீ இப்படி பண்ணணும் இந்த டைமில், அதுக்கப்புறம் இப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி ஃபெயிலியர் வந்தால் இப்படி ஃபேஸ் பண்ணு, எல்லா ஆஸ்பெக்டையுமே எனக்கு வந்து பழனி வந்து சொல்லி தந்தான். எனக்கு லிட்டரலாக வந்து ஒரு அண்ணன் மாதிரி தான். அடுத்தது பார்த்தா வினோத், அவன் வந்து நல்ல கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி இந்த எக்ஸாமில் இப்படி அப்ரோச் பண்ணுன்னு ரொம்ப வந்து டெக்னிக்கலாக கைட் பண்ணுவான். ஸோ இந்த 2 பேரும் இப்போ ஆக்சுவலாக நான் பேசுகிறதே வந்து எல்லாருமே அந்த செட்டில் என்னோட வந்து ஒரு 3 years 4 years வந்து கூட எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் பழனிசாமி அண்ணன் இது சொல்லித்தாங்க அண்ணன் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு யோ பழனி வா பழனின்னு பேசினேன். அப்புறம் வாடா போடான்னாச்சு.
அதுக்கப்புறம் இப்போ மைக்கில் சொல்ல முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு என்னை வந்து உண்மையிலே தம்பி மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த 20 பேர் எல்லாருமே ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் கோகுல், விக்கி, நிறைய பேர் இருக்காங்க. சொல்லணுன்னா அந்த பட்டாளமே வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. விக்கிலாம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து ஊட்டியெல்லாம் விடுவான், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான். அதனால் அந்த செட்டு எல்லாத்துக்குமே ரியலி தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெயினான ஆள் வந்து ராஜா சார். எனக்கு அவரை வந்து முன்னாடியே தெரியும். ஸோ வந்து வடச்சென்னை படத்தில் ராஜன் மாதிரி வந்து எனக்கு வந்து அவர் தான் அந்த எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஆளே வந்து எனக்கு வந்து ராஜா சார் தான். அவர் வந்து மேக்ஸ்னா சுத்தமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். அந்த பயத்தை போக்குனதுலேருந்து எல்லாருமே எனக்கு பழனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது எல்லாருமே எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிளேஸ் மாதிரியே ஃபீல் பண்ண வைக்கல, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து என்னை வச்சார். ஸோ அந்த இடத்துல வந்து நான் வந்து காலத்துக்கும் கடன் பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார். நான் அஃபீஷியலாக தேங்க் பண்ணதே இல்லை சாருக்கு. நான் என்ன ஹெல்ப்னாலும் நான் பண்ணுவேன் சார் கண்டிப்பாக. ஸோ அந்த லாஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் நான் அவ்வளோ வயசும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை இந்த ஃபீல்டில். பட் ஒன்று சொல்கிறேன், இந்த புதுசாக யாராவது வரீங்க, இந்த நியூ கம்மர் வரீங்கன்னா எனக்கே இந்த விஷயம் வந்து ஒரு 100 வாட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த சென்டென்ஸ் மட்டும் 100 வாட்டி வந்திருக்கும். இப்போ தானே வந்திருக்க, அதுக்குள்ளே என்ன இரு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான்லாம் 6 வருஷம் படிக்கிறேன், நான்லாம் 7 வருஷம் படிக்கிறேன், இப்போ தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் எத்திக் வந்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு உங்களுக்கு உண்மையாக நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது வந்து குணசெல்வராம், இந்த அகிலன், இவங்க எல்லாரும். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வரும்போது எஸ்பிஐ பிஓவை இவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க. இதே இதில் இன்டர்வியூ வந்து பேனலில் உட்காந்துட்டு வரேன், நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. அப்போது லாஸ்ட் டைம்லாம் பார்த்தா குணசெல்வராம்லாம் ஹீரோ. அவர் எங்கே பார்த்தாலும் குணசெல்வராம் தான் இருக்கும். ஏன்னா 7/7 பார்த்துருப்பீங்க, எல்லாரும் அதே தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை வருஷமாக படிக்கிறாருன்னா அவர் இப்போ தான் வந்தார், 1 வருஷம் தான் படிக்கிறாருமாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, என்னடா இது, அப்போ இவங்க மட்டும் போகிறாங்கன்னா அதெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அதை தான் வந்து பார்ப்பேன். அப்போ ஆப்வியஸாக ஒரு மாதிரி அது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கோபமாக வந்து வரும். ஏன் அவரால் முடியுதுன்னா ஏன் அதே மாதிரி தானே நானும் வந்தேன், அவருக்கு இன்டர்வியூ எடுத்தேன்ல, அப்போ நானும் வந்து போவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக தேங்க் பண்ணணுன்னா இங்கிலீஷில் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து எனக்கு வரும், இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ணிடுவேன். ஆனால் இங்கே பேங்கிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்ற அப்ரோச் வந்து எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. போன வாட்டி எஸ்பிஐ பிஓ பாஸ் பண்ண கார்த்திகா அக்கா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு எப்போ டவுட் கேட்டாலும் ரொம்ப சில்லியான டவுட்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து கிளாரிஃபை பண்ணாங்க. அந்த ஈகோவே பார்க்க மாட்டாங்க. கார்த்திகா அக்கா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பழனி எல்லாமே சொல்லி கொடுத்தா. இன்னொரு முக்கியமான ஆள் வந்து எனக்கு தனசேகர் அண்ணன். ஏன்னா ப்ரிலிம்ஸ் பேட்சில் இருந்துட்டு அவர் வந்து சீரியஸாக அவர் கண்டிப்பாக வருவார். நான் April 1 அவர் வந்து பேசுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வந்து என்னென்னா அவருக்கு தேவையே இருக்காது. அவர் வந்து இந்த கேஸ்லெட்லாம் எக்ஸ்ட்ரா அவர் டைம் வந்து 20 நிமிஷம் கரெக்ஷன்னா எக்ஸ்ட்ரா அவர் எடுத்துகிட்டு வந்து சொல்லி தருவார். அந்த பயத்தெல்லாம் வந்து போக்குவார். இதை எடுத்து போடு, அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே கைட் பண்ணுவார். சீரியஸாக மேக்ஸ் வந்து நம்மளும் போட்டுடலாம் அப்படின்னு வந்து பார்த்ததே வந்து அவரால் தான். அவர் ஒரு ஸ்டோரி வேறு சொல்லியிருப்பார். அவர் இந்த எம்இ படித்த கதையெல்லாம் வந்து எம்எஸ்சி படித்த கதையெல்லாம் சொல்லியிருப்பார். ஸோ தனசேகர் அண்ணனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த ஸ்டேஜில். அண்ட் தேங்க்யூ ஃபார் த டைம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.